गाइस நீங்கள் பார்த்து கொண்டிருப்ப சுஜித் இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா அருமையான பிரியாணி டேஸ்ட்ல இருக்க தேங்காய் பால் சாதம். இந்த வீடியோக்குள்ள போறீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அருமையான தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை நான் செய்யும்போது ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்மதி ரைஸு 1/2 கிலோ எடுத்துருக்கேன். இதை நம்ம 3 தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸை 3 தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி திரும்ப தண்ணி பிடிச்சி வச்சுட்டோம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி இதை அப்படியே இப்போ ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி நம்ம பாத்திரத்தில் வச்சு தான் நம்ம தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறோம், தம் போட்டு. அதனால் இப்போ ஒரு பாத்திரத்தை இது மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு நமக்கு பாத்திரம் சூடாகிடுச்சு. இப்போ அதில் 100 ml ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்தாச்சு. ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ ஆயில் சூடாகிடுச்சு கொஞ்சம். அதில் ஒரு 5 கிராம்பு, இது சின்ன சின்ன கிராம்புன்றதுனால நான் 5 சேர்க்குறேன். அதில் ஒரு 3 துண்டு பட்டை, பாருங்கள் இந்த சைஸ் சின்ன சின்ன துண்டு, 3 துண்டு பட்டை, 2 ஸ்டார் அனீஸு, 2 பிரியாணி இலை, இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுருங்க. அடுத்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். 200 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த 200 கிராம் இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து நம்ம பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இதுதான் நமக்கு இந்த சாதத்துக்கு காரமே, மற்ற நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ இதை நம்ம கிண்டி விட்டுடலாம். இப்போ பச்சை மிளகா சேர்த்து கிண்டி விட்டாச்சு. அடுத்து கொத்தமல்லி தழை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு கையில் அடங்குற அளவுக்கு எடுத்து சேர்த்துக்குங்க. சேர்த்து அதையும் ஒரு கிளறிடுங்க. இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்து கிண்டி விட்டாச்சு. அடுத்து நம்ம அதே மாதிரி புதினா இலை அதே அளவுக்கு நம்ம கையில் அடங்குற அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து இப்போ கிண்டி விட்டுடலாம். இப்போ புதினா கொத்தமல்லி எல்லாம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. வச்சுட்டு இப்போ நம்ம 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிருக்கோம். அதில் வந்து பாதி அளவுக்கு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம 1 கிலோ அரிசி போட்டால் தான் 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். இப்போ நம்ம 1/2 கிலோன்றதுனால அரைச்சி வச்சதில் பாதி சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இஞ்சி பூண்டினுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இப்போ வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டினுடைய பச்சை வாசனை கொஞ்சம் போயிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்து இப்போ ஒரு கிளறி விட்டுடுங்க. கிளறி ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு எல்லாம் பச்சை வாசனை போயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து வந்து நம்ம தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அரிசி பார்த்திங்கன்னா 1/2 கிலோ எடுத்திருக்கேன். 1/2 கிலோனாக்கா நான் இந்த கிளாஸில் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இப்போ நான் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன்.
அதனால் நம்ம 3 கிளாஸ் வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கோம். இதில் இப்போ 3 கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் பால் சாதத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி சேர்க்க மாட்டோம். 2 நீங்கள் அரைச்சி வச்ச தேங்காய் பாலில் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனாக்கா நீங்கள் அது ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. 3 கிளாஸ் சேர்த்தாச்சு. இப்போ சேர்த்து ஒரு கிளறிடுங்க. இப்போ கிளறிட்டு இப்போ ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இந்த தேங்காய் பால் கொதித்து வரட்டும். இந்த டைமில் வந்து நம்ம ஊறச்சி வச்சிருக்கிற அரிசியை வந்து தண்ணியே இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த டைமில் பாருங்கள், இப்போ நம்ம தண்ணியே இல்லாமல் அரிசியை வடித்து எடுத்தாச்சு. அடுத்து நம்ம பக்கத்தில் இருக்கிற அடுப்பில் இது மாதிரி ஒரு தோசைக்கல்லை வச்சுக்கலாம். வச்சு இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம். தோசைக்கல் சூடாகட்டும். இதில் தான் இப்போ நம்ம தம் போட போகிறோம். நீங்கள் டைரெக்டாக அடுப்புலேயே வச்சு நீங்கள் வச்சிங்கனாக்கா எப்படி இருந்தாலும் அடி பிடிக்கும். அதனால் வந்து நம்ம இது மாதிரி ஒரு தோசைக்கல் இருந்துச்சுனாக்கா அதை வச்சு ஹீட் பண்ணி அது மேலே வச்சு நம்ம தம் போட்டோனாக்கா நமக்கு சாதம் அடி பிடிக்காமல் வரும். இப்போ இந்த கல் சூடாகட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு தட்டு சைடில் புகை வர ஆரம்பிச்சிடுச்சு. தேங்காய் பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ தட்டை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற அரிசியை அதில் சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு கிளறு. இப்போ கொஞ்சம் கொதிக்கிட்டோம். அப்படியே இப்போ பாருங்கள், அரிசி சேர்த்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஓரத்தில் மட்டும் லைட்டாக மெதுவாக கிளறி விடுங்க. இல்லைனாக்கா நமக்கு அரிசி உடைய ஆரம்பிச்சிடும். இது மாதிரி கிளறுங்க மெதுவாக. இப்போ கொதிக்கிட்டோம். இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இல்லைனாக்கா நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அது மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ எனக்கு உப்பு சரியாக இருக்குது. இப்போ இதை அப்படியே கொதிக்கட்டும். இப்போ அப்பப்போ கொஞ்சம் மெதுவாக கிண்டி விடுங்க. இந்த ஓரத்தில் இது மாதிரி கிண்டி விடுங்க. நடுவில் கிண்டும்போது இது மாதிரி கரண்டி எப்படி கிண்டுங்க. அப்போ தான் நமக்கு ரைஸ் உடையாமல் வரும். இப்போ பாருங்கள், கொதித்து அரிசியும் தேங்காய் பாலும் லெவலாக வந்துடுச்சு. பாருங்கள், அரிசிக்கு மேலே கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் நம்ம தம் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தாச்சு. சேர்த்து லைட்டாக ஒரு கிளறிடுங்க. அவ்வளோதான். கிளறி இது மாதிரி லெவலாக ஆக்கிட்டு இப்போ நம்ம இதை வந்து தட்டு போட்டு மூடிடலாம். மூடிட்டு இப்போ இதை வந்து நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம். கீழே இறக்கி வச்சுட்டு பக்கத்து அடுப்பில் தோசைக்கல் வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து இப்போ இதில் வச்சிடலாம். வச்சுட்டு அடுப்பை வந்து ஸ்லோவில் வச்சுடுங்க. இப்போ நம்ம இந்த சாதத்தினுடைய பாத்திரத்தை எடுத்து மேலே வச்சிடலாம். அதுக்கு வெயிட்டுக்காக நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணியை பிடிச்சி மேலே வச்சிடலாம். இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணியை பிடிச்சி மேலே வச்சிடலாம். இதை வச்சுட்டு அடுப்பை வந்து ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சிடணும். வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ நம்ம தம் போட்டு 15 நிமிஷம் ஆகுது.
இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு உடனே திறந்துடாதீங்க. இன்னொரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். விட்டுட்டு 15 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். நமக்கு அடுப்பை ஆஃப் பண்ணி 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்க தண்ணியை எடுத்துடலாம். இப்போ இந்த பாத்திரத்தை அடுப்புலேருந்து நம்ம கீழே இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தட்டை எடுத்துட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை உடச்சி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி அடியில் விட்டு நம்ம கிளறி விடுங்க. எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். கரெக்டான தண்ணி வச்சு கரெக்டான டைமிங் நம்ம தம் போட்டோம்னாக்கா இது மாதிரி உதிரியாக வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு ரெசிபியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்போ நமக்கு அருமையான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனில் ஆல் இன் போட்டுக்கோங்க. அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.